ஒரு ஹஸ்பண்ட் பிச்சைக்காரன் சோறு கேட்டதுக்கு சோத்துக்கு பதிலா காசு கொடுத்தாராம். ஏன்? ஏன்னா அவர் கஷ்டம் அவரோடையே போகட்டும், பிச்சைக்காரனாவது கடையில போய் சாப்பிடட்டும்னு தான். ஒருத்தன் 501 ரூபாய் கடன் வாங்கிட்டு 105 ரூபாயை தந்து கணக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னானா. எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். வேற எப்படி? இதுக்கு பேரு தான் காசை திருப்பி தர்றதாமா. இது மூஞ்சியராது. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா? ஒரு மனைவி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த ஆஸ்பத்திரியில தான் என் கணவரை பறி கொடுத்தேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாரான்னு கேட்டதுக்கு அந்த மனைவி என்ன சொல்லி இருப்பாங்க? இல்ல, நர்ஸு கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னாங்களாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட உன் காதலி உனக்கு மோதிரம் பரிசா கொடுத்தாலாமே, என்ன சொல்லி கொடுத்தான்னு கேட்டாராம். அதுக்கு அவர் என்ன சொல்லி இருப்பாரு? வேற என்ன, 4 பேரு கைமாறி உங்ககிட்ட வந்திருக்கு, அந்த மோதிரம் அதிர்ஷ்ட மோதிரம்னு சொன்னாராம். அறிகிட்டவனே பரதேசி பல, நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஒரு போன் பண்ணா ஒரு 1.5 ரூபா இல்ல ஓட்ட. ஒரு நோயாளி டாக்டர் கிட்ட என்னோட நோயை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டாராம். அதுக்கு டாக்டர் என்ன சொல்லி இருப்பாரு? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்ககிட்ட ஃபீஸை வாங்கிடுறது நல்லதுன்னு தோணுதுன்னாராம். ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சுவோம், பாத்துக்க. கொசுவுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம், ஏன் தெரியுமா? ஏன்னா அது போற இடத்துல எல்லாம் யாராவது கை தட்டிக்கிட்டே இருக்காங்களாம். அதான். நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென் ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்தது உலகத்திலேயே சகிக்க முடியாத கடி. அது என்ன கடி? வேற என்ன, நெருக்கடிதான். சினிப்பிரியா, மினிப்பிரியா, சுகப்பிரியா, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்படியா. பாத்தீங்களா சார்? ஒருத்தன் கார் டேங்க ஓபன் பண்ணி விட்டுட்டு சிரிச்சானா. ஏன்? மனசு விட்டு சிரிச்சா ஆயுள் கூடும்னு யாரும் சொன்னாங்களாம். நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? ஒரு டாக்டர் கண் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னால சூரியனை வணங்க சொன்னாராம். ஏன்? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாதுல்ல, அதுக்குதான். ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இந்த அவர் வெளியே போக சொல்லு. ஒரு யானை ஒரு கிணத்தை எட்டி பார்த்துச்சான். உடனே ஒரு எறும்பு அந்த யானைய கடிச்சிருச்சான். ஏன்? ஏன்னா அந்த கிணத்துல எறும்போட ஃபிகரு குளிச்சிட்டு இருந்ததா. நீங்களா யாருடா?
How do I tell you